Hi, 10th Samacheer Max'ல exercise 1.5 question number 8. அதாவது இப்போ 3 functions கொடுத்துருக்காங்க. f of x, g of x, h of x. 3 functions கொடுத்துருக்காங்க. 3 functions கேட்டுட்டு left hand sideல first f of h solve பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஃபங்க்ஷனோட h சேர்த்து பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு g of h பண்ணிவிட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் f of xோட அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒன் சைடு எடுத்துக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதை நம்ம சால்வ் பண்ணிக்கணும். ஸோ f of g எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். f of g of x என்ன இருக்குது அது பார்த்து கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மாற்றி போட்டுட்டிங்கன்னா டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ g of x வந்துட்டு 3x + 1 அது சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் x இதை ஃபுல்லாக நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணிட்டோன்னு சொன்னால் எக்ஸ் பிளேஸில் இந்த 3x + 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் -1. ஸோ 3x + 1 -1 +1 -1 கேன்சல் ஆகி வெறும் 3x இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ f of g நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை இதோட நம்ம மர்ஜ் பண்ணுறோம். ஸோ f of g of h எப்பவுமே ஃபஸ்ட்டு இருக்க ஃபங்க்ஷன் தான் வெளியே இருக்கும். இதுதான் h of xன்னு வரும். இப்போ h of x பார்த்திங்கன்னா உங்களுக்கு x² கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கங்கே போட்டுட்டோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் x பார்த்திங்கன்னா x² இருக்குது. அப்போது நம்ம ஃபைண்ட் பண்ண இந்த f of gயில் எங்கே x இருக்கோ நம்ம அங்கே x² தான் போடணும். அதாவது நம்ம இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே போடணும். இப்போ இங்கே 3x, ஸோ இங்கே x² இருக்கிறதுனால x பிளேஸில் நம்ம x² போட்டிருக்கோம். ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். இது ரைட் ஹேண்ட் சைட்லேயும் சேம் நமக்கு கிடைக்குதான்னு நம்ம பார்க்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு g of h சப்ஸ்டியூட் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணிடணும். அது எப்படி எழுதுவீங்கன்னா அவுட் சைட் ஃபங்க்ஷன் g ஃபஸ்ட்டு, அப்புறம் h of x நெக்ஸ்ட்டு. h of x x². இப்போ x பிளேஸில் x² இருக்கிறதுனால g of x என்ன இருக்குது 3x + 1 இருக்கிற பிளேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் 3x + 1 x பிளேஸில் x² சப்ஸ்டியூட் பண்ணி 3x² + 1 நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு g of h நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ f of இன்சைடில் இருக்க ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். g of h of x நம்ம ஃபைன் பண்ணதில் இருக்கிறத எடுத்து எழுதணும். இப்போ f of x பார்த்திங்கன்னா x - 1. ஸோ x பிளேஸில் இங்கே 3x² + 1 இருக்கிறதுனால x பிளேஸில் நம்ம இதை எழுதியிருக்கோம். அகெயின் -1 இருக்கிறதுனால -1 போட்டிருக்கோம். ஸோ +1 -1 கேன்சல் ஆகி 3x² கிடைக்கிது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் சேம், ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் சேம். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ ரொம்ப ஈஸி தான் இந்த சம். 5 மார்க்கில் அதிகமாக கேட்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ட்ரை 2 and 3 அதுவும் சேம் மெத்தட் சேம் தான். ஃபங்க்ஷன்ஸில் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஈஸியாக போட்டுடலாம்.